ரேஷன் கடை இல்ல அப்படின்னு சொல்லி அங்க பேசியிருக்கிறாரு. உடனே சமூக வலைதளங்கள்ல ஒன்னும் தெரியாம பேசுறாரு, எழுதி கொடுத்தது பேசுறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நேற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவர் சொன்னதா உண்மை. பாண்டிச்சேரியில ரேஷன் கடை கிடையாது. அதுல இங்க தமிழ்நாட்டில் கொடுக்கற மாதிரி ரேஷன் கடைக்கு வரக்கூடிய மானியத்தை தான் அந்த கவர்மெண்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அங்க இருக்கிற மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு என்ன கொடுக்குமோ அந்த மானியத்தை அவங்களுடைய அக்கௌண்ட்ல 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இதைத்தான் விஜய் அவர்கள் நேற்று பேசியிருக்காரு. இப்ப ஒரு சில இடங்கள்ல இப்ப 2024க்கு பிற்பாடு ஒரு சில இடங்கள்ல ரேஷன் கடை 1-2 திறக்கிறாங்களே ஒழிய வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க தமிழ்நாடு மாதிரி அங்க புதுச்சேரி ஃபுல்லா ரேஷன் கடை இருக்குங்கிறது கிடையவே கிடையாது. அதனால விஜய் அவர்கள் பேசுனது கண்டிப்பா சரியா தான் பேசியிருக்காரு. எந்த ஒரு தவறாவும் பேசல. இதுதான் உண்மை. அதே போல இங்க எப்படி 1000 ரூபாய் தராங்களோ மகளிருக்கு, அதே மாதிரி அங்க 2500 ரூபாய் தந்துட்டு இருக்காங்க. இதுல விஜய் தெரியாம பேசல, எழுதி கொடுக்கறத தெரியாம படிச்சுட்டாரு, அவருக்கு ஒன்னும் தெரியல அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா இது ஒரு பேர கெடுக்கிறதுக்காக பேசக்கூடிய வார்த்தை தான் நான்